டேஸ்டியான சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி குழையாமல் உதிரி உதிரியாக வர மாதிரி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். குக்கரில் ஒரு 50 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சூடானதும் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், அன்னாச்சி பூ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி வதக்குனிங்கன்னா ஈஸியாக குக் ஆகிடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா குக் பண்ணணும். பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆயில் பிரிஞ்சு வந்ததும் நமக்கு கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா சுருண்டு வேகணும். வெந்துட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப புளிப்பு இருக்காது. ஸோ அதனால் நான் 3 தக்காளி, புளிப்பு இருக்கிற தக்காளினா 2 தக்காளி போதும். போட்டு நல்லா குழைய வேக விடுங்க. வேக விட்டு ஆயில் பிரிஞ்சு வந்துடும். ஆயில் பிரிஞ்சு வந்துட்டு அப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, சில்லித்தூள், அதுக்கப்புறம் நம்ம வீட்டே ரெடி பண்ணுற உப்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மசாலா ஆட் பண்ணுங்கள். ஏன்னா மசாலா வந்து கருகிடக்கூடாது. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போயிட்டு ஆயில் பிரிஞ்சு வந்ததும் 1 கப்பு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரியாக வராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் வந்து வேக விடுங்க. மசாலா அது எல்லாமே வந்து ராஸ்மெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஆயில் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாமே சிக்கன் மேலே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்துடும். சிக்கன்லேயே வந்து தண்ணி பிரிஞ்சு வந்து அதிலே உங்களுக்கு வேகும். அது வரைக்குமே நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ண தேவையில்ல. கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோட் ஆகி அது தண்ணி பிரிஞ்சு நல்லா வேக ஆரம்பிக்கும். வெந்து ஆயில் பிரிஞ்சு மேலே வரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைம்லேயே நீங்கள் உப்பை வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபைனலாக நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக அளவுக்கு எடுத்து போட்டுட்டு கொஞ்சோண்டு லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அப்புறம் ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து உடையாமல் எடுத்து போடுங்க. ஏன்னா ரைஸ் வந்து ஒரு 1 hour ஊற வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு 1 hour வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான உதிரியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து பிடிக்கும் அப்படின்னா ஒன்ஸ் மேலேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பிடிக்காது அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மைல்டான டேஸ்ட்டே போதும். அது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தாலே தெரியும் நல்லா உதிரியாக இருக்கும். கொஞ்சம் ஆறிட்டு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உதிரியாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் ரொம்பவே சூப்பராக வரும். அதுக்கு சைட் டிஷ்ஷாக ரைத்தா, அதுக்கப்புறம் சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். டிஷ்ஷில் ஒரு குழம்பு மிளகாத்தூள் சொல்லியிருப்பேன். அது வந்து நாங்கள் வீட்டே ரெடி பண்ணுறது. அது வேணும்னா சொல்லுங்கள். அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணிடலாம். அது எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்.